வியூவர்ஸ், நாங்களுடைய லக்ஷ்மி. நீங்கள் பார்த்துட்டு 0 லக்ஷ்மி. ஒரு உச்சக்கட்ட சந்தோஷத்தில் விஜய் இருக்கிறதுனால தாத்தா கிட்ட சொல்கிறத பற்றியெல்லாம் நினைக்கவே இல்லை. மனைவியை ரொம்ப அழகாக கவனிச்சிட்ருக்காரு ஃபார்ம் ஹவுஸில். இப்போ காவிரியை விட்டுட்டு வந்ததுக்கப்புறம் விஜய் தாத்தாவை சந்திக்க போகிறதுக்கு ஹைலி சான்சஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு இங்கே ஹவுஸ் ஓனர் என்ன டீல் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது. நேராக தாத்தாவை தான் பார்க்க போவார். ஸோ பார்க்க போகிறவர் என்ன சொல்ல போகிறார் தாத்தா கிட்டே எடுத்தோடனே இந்த உண்மையை சொல்லிடுவார். அப்படி சொல்கிறது நிச்சயமாக ஒரு ப்ரமோவாக இருக்கும். தாத்தாவுடைய அந்த சந்தோஷம் இருக்கு இல்லையா, அது எனக்கு கண்ணு முன்னாடி நிற்குது. நீங்கள் இந்த சீனை மட்டும் நினச்சி பாருங்கள். ஏன்னா விஜயோட வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, விஜயும் காவேரியும் சேர்ந்து வாழணும் அப்படின்னு நினச்சவர். அவங்க இந்த பகுதியில் அவருடைய பாட் அழகாக காமிச்சிருப்பாங்க. இந்த சீரியலோட ஃபுல் ட்ராக்லேயுமே தாத்தா இவங்க மேலே வச்சுருக்க அன்பும் அவங்க வாழ்க்கையை துவங்கணுன்னும் அவங்க வாழ்க்கையை துவங்கியது தெரிஞ்ச ஒரு பர்சனும் இதில். அதனால் அந்த வியூவில் அவங்க ரெண்டே சேர்ந்து வாழ்ந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் விஜய் காவேரிக்கு அடுத்து ஒருத்தருக்கு தெரியும்னா இங்கே தாத்தா, அங்கே காவேரி சைடும் ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தருக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. ஸோ தாத்தா கிட்ட சொல்கிறதுக்கு ஹைலி சான்சஸ் இருக்குது. தாத்தாவோட எமோஷ்னலும் சந்தோஷமும் எவ்வளோ தூரம் இருக்கும் அப்படிங்கிறத என்னால் புரிஞ்சிக்க முடியுது. ஸோ அந்த சீன் கண்ணு முன்னாடி இருக்குது. ஹோப் அந்த ட்ரூத் ரிவீல், அதாவது தாத்தாவுக்கு இந்த ப்ரெக்னென்சி பற்றி தெரிய வருது அப்படின்னா அதுதான் இந்த வாரத்துக்கான ப்ரமோவாக இருக்கும். ஆனால் தெரிய வருதா அப்படிங்கிறது நிச்சயமாக ஒரு கேள்விக்குறியாக இருந்தாலும் விஜய் சொல்வார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ ப்ரமோ நிறைய கோணங்களில் இருக்குது. போலங்க ஒரு 2-3 ப்ரமோ நாங்கள் எல்லாத்தையும் 1, 2, 3ன்னு வரிசையாக ட்ரெண்டிங் பண்ணிடுறோம். அதானே உங்கள் மைண்ட் வைஸு. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இது நிறையா பேர் கேட்டுகிட்டு இருந்தது, விஜய் தாத்தா கிட்ட சொல்வாரான்ட்டு. டீம் என்ன முடிவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். பட் இது எல்லாமே ஒரு ஹை வோல்டேஜுக்கு தேவையான இடங்களை யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் இப்போ சொல்லலை டீம் ஒரு வேலை அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பெட்டர் டைமுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான். அது மட்டும் இல்லை, இந்த சீரியலோட இந்த 7:30 ஸ்லாட்டும் அவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸாக வந்ததுனால அதுக்கு தகுந்த மாதிரியான வேலைகளும் செஞ்சுருப்பாங்க. ஸோ அவங்க கொண்டு வந்தாலும் ஒரு ரீசன் இருக்கும், டிலே பண்ணாலும் இன்னொரு ரீசன் இருக்கும். பட் ஆனால் தாத்தாவுக்கு தெரிஞ்சதுன்னா அது நிச்சயமாக ஒரு ஹை வோல்டேஜாகவும் அவரோட சந்தோஷத்தை ரொம்ப அவ்வளோ எதிர்பார்க்குற ஒரு ஃபாலோவராக நான் இருக்கேன். ஏன்னா தாத்தாவோட ஆக்டிங் அவுட்ஸ்டாண்டிங், விகாவுடைய மிகப்பெரிய பில்லர் அப்படிங்கிறதான். அது மட்டும் இல்லை, சீரியலில் மட்டும் இல்லைங்க, ரியல் லைஃப்லேயுமே பார்த்திங்கன்னா விஜய் சைடு அப்டேட் கொடுப்பார்ல, அப்போ காவிரியோட பிக்லாம் இல்லைன்னா கூட அந்த எடிட் பண்ணிலாம் போடுவார். தங்கமான மனுஷன் இருக்கியா அவர் அப்படிங்கிறதான். எனிவேஸ், உங்களுடைய கருத்துக்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தாத்தா கிட்ட சொல்கிறதும் அந்த ப்ரமோ வருமா? எஸ், எங்களுக்கு ரொமான்ஸ் ப்ரமோ எந்த அளவுக்கு ஸ்பெஷலோ அதுவும் ஸ்பெஷல் தான். 1, 2, 3 நாங்கள் எத்தனை ப்ரமோ வேணாலும் பண்ணுங்கள், நாங்கள் ட்ரெண்ட் பண்ணுறோம். உங்கள் மைண்ட் வைஸோட விடைபெறேன். ஸ்டேடியம்.